அப்பதே கேட்டீங்களா, கொஞ்சம் வேலை இருந்துச்சா ஒரு 2 நிமிஷம் லேட் ஆயிட்டு. இங்கே வைக்கட்டா? அம்மா என்னம்மா யோசிச்சுட்டு இருக்கீங்க? நான் அப்போதே வச்சு கூப்பிட்டு இருக்கேங்களா, கேட்கலையோ? கூப்பிட்டியோ? ஆமாம்மா, நான் அப்போதே டீ எடுத்துகிட்டு வந்து உங்களை கூப்பிட்டு இருக்கேன். ஏதாச்சும் யோசிச்சுட்டு இருக்கீங்களோ? ஆமாட்டி, என்ன மாதிரி மழை பெய்ய பாரு. இந்த மழை பெய்தா எப்படி என் பேர வருவான்? என் பேர வர நேரத்தில் எப்படி மழை பெய்யுன்னு பாரு. அம்மா நானே மழை பெய்திருக்கேன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்கள் வேற இப்படி பேசுறீங்களே? ஏட்டி, என் பேர இப்போ வருவான்ட்டி. அவன் வரும்போது இப்படி மழை பெஞ்சிட்டே இருந்தால் ஒரு மாதிரி இருக்காதா? அம்மா இந்த மழை பெஞ்சதுனால எவ்வளோ நல்லா தெரியுமா? வெளியே வந்து பாருங்க, அப்பதான் தெரியும். என்ன வெக்கையா இருக்கு தெரியுமா? வெளியெல்லாம் நடக்க முடிய மாட்டேங்குது. காலையில் எங்கள் வீட்டிலேருந்து உங்கள் வீட்டுக்கு வந்து சேரதுக்கு முன்னாடி என் பாதி சீவம் போயிடுது. ஆமாட்டி, அதுவும் சரிதான். இப்படி வெக்கையா இருக்கும்போது கொஞ்சம் மழை பெய்தாலும் நல்லா தான் இருக்கும். ஆமாம்மா, மழை பெய்ததுனால கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. கொஞ்சம் நைட்டு தூங்கவாச்சும் முடியும். சரி அம்மா, டீ இங்கே வச்சுட்டு போகிறேன். சரி டீ இங்கே வை. மாதிரி இந்த ஆரத்தி தட்டுலாம் ரெடி பண்ணிடுவேலாம். அதெல்லாம் பெரியம்மா ரெடி பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி சொன்னாவ. அப்படியா? சரி சரி. மாதிரி இந்த சமையலெல்லாம் முடிச்சாச்சு தானே? அம்மா எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இனிமேல் உங்கள் பேரன் வந்தால் மட்டும் போதும். சரி சரி, அப்போ அவன் வரட்டும். மாதிரி நான் அப்புறமா கூப்பிடுங்க. நீ போ. சரிம்மா, வேறு ஏதாச்சும் வேணுமா? வேணாம் நீ போ. பேரன் வேற நோடி என்ன சந்தோஷம். நமக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது. கார்த்திக் தம்பி வீட்டுக்கு வந்து எவ்வளோ நாளாச்சு. கார்த்திக் தம்பி நல்லா வளர்ந்துருப்பான். அம்மா இங்கே என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? ஏல என் பேர வரம்ல, அதனால தான் இங்கே இருந்து அவனுக்காண்டி வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். இன்னும் ஆளே காணதுக்குல. அவன் இங்கே வந்தாச்சா? இன்னும் எவ்வளோ நேரம் ஃபோன் பண்ணானா என்ன? ஆமாம்மா, ஃபோன் பண்ணா இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவான். இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவானா? சரி, நான் அப்போ அவனுக்காண்டி போய் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன். அம்மா அந்த வேலையெல்லாம் பண்ணதுக்கு இங்கே ஆள் உண்டு. நீங்கள் பேசாமல் இருங்க. அவன் இப்போ வந்துருவான் ஒரு 10 நிமிஷத்துல. உங்களுக்கு கூப்பிடே அப்போ வாங்க. எனக்கு அவன் வரானோடி. கையும் ஓட மாட்டேங்கி, காலும் ஓட மாட்டேங்கி. என்ன சந்தோஷமா இருக்கு தெரியுமா என் பேரனை பார்க்கறதுக்கு? ஆமாம்மா, எனக்கும் அப்படிதான் இருக்கு. இலை பெரியவனும் மருமகளும் எங்க? அவங்க 2 பேரும் கொஞ்சம் வெளியே போயிருக்காவ. அது ஏதோ 1-2 இது வாங்கணும், திங்ஸ் ஏதோ வாங்கணும்னு சொல்லி வெளியே போயிருக்காவ. சரி சரி வா, அவன் வந்துருவான்ல. நாங்கள் ஹாலில் வந்து இருக்கே வா. சரி வாங்கம்மா. மெதுவாக நடந்து வாங்க. சரில சரில. அண்ணா என் பேர வந்தாச்சு, என் பேர வந்தாச்சு. ஏன் அமலா, என்ன சின்ன குழந்தை மாதிரி சத்த போட்டுட்டே இருக்க? பேர வந்தாச்சு பேர வந்தாச்சுன்னு. அத்தைக்கு பிடிச்ச பேரம்ல வர்றது, அதனாலதான் இவ்வளவு சந்தோஷம். ஆமா ஆமா, மற்ற பேர பசங்களை விட அகில்னா அத்தைக்கு ரொம்ப பிடிக்கும். அகில் முருகனே, என் வண்டியை பார்க் பண்ணிட்டு அப்படியே லக்கேஜ் எடுத்து வச்சிருங்க. சரி தம்பி. ஏம்மா அப்பா எப்படி இருக்கீங்க? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எவ்வளவு நாளாச்சும் உங்களை எல்லாம் பார்த்து. நாங்களாம் ரொம்ப நல்லா இருக்கோம் மக்களே. நீ எப்படி இருக்க? அவனை பார்த்தாலே தெரியுதே, ஒண்ணுமே சாப்பிடாம எப்படி இழைச்சு போய் இருக்கான்னு பாரு. இனிமே பாரு, என் கையால நீ சாப்பிட்டு குண்டா போற. பின்ன என் சித்தி கையில சாப்பிட்டதுக்கு அங்கிருந்து ஓடி வந்திருக்கேன். ஆமா பாருங்க மாமா, அம்மா கையால சாப்பிடறதுக்காண்டி வந்திருக்கேன்னு சொல்லாம எப்படி பேசிட்டு இருக்கான்னு. இது என்ன புதுசா? அவனுக்கு அவங்க சித்தி பண்ணாதான் பிடிக்கும். என்ன பண்ணதுக்கு? அப்பா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க மக்களே. நீ எப்படி இருக்க? எனக்கு என்னப்பா நல்லாதான் இருக்கேன். இலை உன்ன பெட்டாப்ப நான் இங்க நிக்கல. என்கிட்ட ஒரு வார்த்தை நல்லா இருக்கேன்னு கேட்டியா? எப்பா வரேன்ப்பா, இருங்க. நல்லா இருக்கேன் மக்களே. எனக்கு என்னப்பா நல்லாதான் இருக்கேன். சரி வாங்க, வெளியவே நின்று பேசிட்டு. அவன் அவ்வளவு தூரத்துல இருந்து டிராவல் பண்ணி வந்திருக்காம்ல. உள்ளவா மக்களே, உனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணி வச்சிருக்கோம். நல்லா ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, சாப்பிடுவோம். சரி பாட்டி. சரி வாங்க எல்லாரும் உள்ள போவோம். வா மக்களே, உள்ள போயிடி. பாட்டி உனக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரேன். பாட்டி அவ்வளவு தூரம் ஃபிளைட்ல டிராவல் பண்ணி எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் கொஞ்சம் போய் குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். நீங்க ஜூஸ் பண்ணி வைங்க, நான் அதுக்குள்ள குளிச்சுட்டு வந்துருவேன். குளிச்சுட்டு வந்து மாதிரி சாப்பிடலாம் மக்களே. இப்போ ஒரு கிளாஸ் ஜூஸ் ஏதாவது குடி. வந்துட்டு எதுவுமே சாப்பிடாம இருப்ப. சித்தி எனக்கு குளிச்சாதான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நான் போய் குளிச்சுட்டு வரேன். சரியா? சரி மக்களே, அப்ப நான் போய் குளிச்சுட்டு வா. சரிம்மா. பாட்டி நீங்க மட்டும் தான் இருக்கீங்க, மத்த யாரையும் காணும். உங்க அண்ணனும் அண்ணியும் பிள்ளைகளும் அண்ணி வீட்டுக்கு போயிருக்காவ. மாதிரி உன் தம்பியும் உன் தங்கச்சியும் இங்கதான் பக்கத்துல ஏதோ கடைக்கு போயிருக்காவ. இப்ப வந்துருவா 2 பேரும். ஓ அப்படியா? ஷாப்பிங்கா? அது என்னமோ தெரியல, காலையிலே 2 பேரும் கிளம்பி போனவ. இப்ப வந்துருவா மக்களே. சரிம்மா, அப்ப நான் போய் குளிச்சுட்டு வரேன். அப்போ அப்பா மக்களே 2 பேரும் போங்க. அவனுக்கு சாப்பாடு எல்லாம் எடுத்து வைங்க, போங்க. அத்தே, உங்களுக்கு அகில பாக்கிறதுக்கு ஏதாவது வித்தியாசமா தெரியா? என்னம்மா நல்லா தானே இருக்கான்? இல்லத்தே, அவன் பேச்சில தான் சிரிப்பு இருக்கு. ஆனா அவன் முகத்துல கொஞ்சம் கூட சிரிப்பே இல்ல. ஏதாவது பிரச்சனையா என்னன்னு தெரியலையே. அக்கா நீ சும்மா இருக்கா, சும்மா தேவையில்லாததெல்லாம் போட்டு நினைக்காத. இல்ல அம்பிகா, எனக்கு அவனை பார்த்தாலே தெரிஞ்சிரும். அவன் ஏதோ வருத்தத்துல இருக்க மாதிரியே எனக்கு தோணிட்டு இருக்கு. அக்கா நீ சும்மா இருக்கா, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. வா நம்ம அவனுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கலாம். மாதிரி அவன் இப்போ தானே வந்திருக்கான், கொஞ்சம் நேரம் விட்டு அவன்கிட்ட பேசுவோம். சரி. என்ன பெரிய மருமகளே, அவனுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்தாச்சா? இல்ல மாமா, அவன் குளிக்க போயிருக்கான். குளிச்சுட்டு வந்து அப்புறமா சாப்பிடுங்க அப்படின்னா. மாமா நான் ஒரு விஷயம் சொல்லதுக்காண்டி தான் இங்க வந்தேன். இல்லம்மா, என்ன விஷயம்னாலும் தயங்காம சொல்லிடு. சொல்லுக்கா. மாமா நான் வந்து இன்னைக்கு தரகரை வர சொல்லியிருக்கேன். ஒரு சாயந்தரம் போல அவங்க வருவாங்க. அதை உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாமே அப்படின்ட்டு கூப்பிட்டேன். ஏன் மக்களே, இப்பவே அவனுக்கு பொண்ணு பார்க்க போறியா?
மாமா அவனுக்கு இந்த வருஷத்துக்குள்ள கல்யாணத்தை முடிக்கணும். நானும் இப்பவே பண்ணணும் அப்படின்னு நினைக்கல. ஆனா ஜாதகம் பார்த்ததுல அவனுக்கு இந்த வருஷத்துக்குள்ளாடி கல்யாணம் முடிக்கலன்னா மாதிரி 35 வயசுல தான் அடுத்து கல்யாணம் நடக்கும். அதனாலதான் நானும் சரின்ட்டு வர சொன்னேன். அவன்கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்கணும். நீங்க எல்லாரும் தான் அவன்கிட்டயும் கொஞ்சம் பேசணும். ஆமாங்க, நானும் தான் ஜாதகம் பார்க்கும்போது கூட போயிருந்தேன். அவனுக்கு இந்த வருஷத்துக்குள்ள கல்யாணத்தை முடிச்சிடணும். அதனால எப்படியாச்சும் அவன்கிட்ட பேசி சம்மதம் வாங்குங்க. தரகவே வர சொல்லியிருக்கு. நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி பொண்ணு இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ராஜேஸ்வரி, அவன் இன்னும் சின்ன பையன் ராஜேஸ்வரி. இன்னொரு 2-3 வருஷம் போட்டுமே. எங்க பெத்தவங்களுக்கு நம்ம பசங்க சின்ன பசங்களா தான் தெரியும். அவனுக்கு 28 வயசு ஆயாச்சு. இந்த வருஷத்தோட அவனுக்கு கல்யாணத்தை முடிக்கலன்னா மாதிரி 35 வயசுல தான் கல்யாணம் நடக்கும். உங்களுக்கு பரவாயில்லையா? அவனுக்கு 35 வயசுல கல்யாணம் பண்ணி வைப்போமா? ராஜேஸ்வரி, இந்த காலத்திலேயுமா நீ ஜாதகம் அது இதெல்லாம் நம்பிட்டு இருக்க? அதெல்லாம் நடக்க வேண்டிய நேரத்துல நடக்கும் ராஜேஸ்வரி. நடக்க வேண்டிய நேரத்துல தான் நடத்ததுக்காண்டி நான் தரகரை வர சொல்லியிருக்கேன். இன்னைக்கு சாயந்தரம் போல தரகர் வருவாரு. மாமா நீங்க என்ன முடிவுன்னு சொல்லுங்க. உங்க முடிவு போலே நடந்துக்கலாம். இல்ல அவனுக்கு இப்ப வேண்டாம் 35 வயசுல கல்யாணம் பண்ணா போதும் அப்படின்னா விட்டுருங்க. சரிம்மா, நீ முடிவு பண்ணியாச்சுல, வர சொல்லு. சரி மாமா, அப்படியே ஆதிக்கிட்டையும் பேசிருங்க. ஐயோ, இந்த விஷயத்த பத்தி எல்லாம் நான் அவன்கிட்ட பேச மாட்டேன். நீங்க பொம்பளையும் 3 பேரும் சேர்ந்து பேசுங்க, அவ்வளவுதான். ஆமா, அவன் சம்மதிச்சான்னா இந்த வருஷத்துக்குள்ளே உனக்கு கல்யாணத்தை முடிச்சு விடுவோம். சரி, எங்ககிட்ட விட்டாச்சுல, நாங்க பாத்துக்கிடுறோம். இன்னைக்கு நைட்டுக்குள்ள அவன்கிட்ட சம்மதத்தை வாங்கிடுவோம் பாருங்களேன். பொம்பளையில நினைச்சு நடக்காதது ஏதாச்சும் உண்டா? அம்பிகா வா, நம்ம அவன்கிட்ட போய் பேசுவோம். ஏக்கா இப்பவே எதுவும் பேசாதக்கா. அவன் சாப்பிட்டு முடிக்கட்டும், நைட்டோட பேசிக்கிடலாம். சாயந்தரத்துக்குள்ள தரகர் வந்துருவாரு. இவன் ஜாதகத்தை கொடுத்து விட்டுருவோம். நல்ல நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல பொண்ணா இருந்துச்சுன்னா இந்த வருஷத்துக்குள்ளே அவனுக்கு கல்யாணத்தை முடிச்சிடணும். எல்லாமே நீங்க நினைச்ச மாதிரியே நடக்கும்க்கா. நம்ம பையனுக்கு சீக்கிரமே ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். சரி வா, நம்ம அவனுக்காண்டி சாப்பாடெல்லாம் எடுத்து டேபிள்ல வைக்கலாம். வாங்கக்கா. பையனுக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்காண்டி என்ன ஆர்வமா இருக்கவ 2 அம்மாவும். எங்க அவங்கதான் இருக்கா, பேசுங்க, கூப்பிடுங்க. பேசுறதுக்கு தானே இங்கே வந்து நிற்கவுமா. கொஞ்ச நேரம் வாயை வச்சுட்டு பேசாமல் இரு. இந்த பிள்ளை வேலை பார்த்துட்டு இருக்கலாம். கொஞ்ச நேரம் பொறுமையாக இரு, பேசலாம். இவர் ஒருத்தர் என்னத்த சொன்னா நான் உன்னாலும் கோவப்பட்டுக்கிட்டு. பேசாம பேசுங்க சீக்கிரம். சை, என்ன பொம்பளையோ. அந்த பிள்ளையை கஷ்டப்படுத்துறதுல இவளுக்கு அப்படி என்ன ஆனந்தம் தெரியல. கல்யாணம் பண்ணி வைக்கிறது பெரிய கஷ்டம்தான். உங்க பிள்ளைய உங்க கூடயே வச்சுக்காம பேசாம கெட்டி கொடுக்க வழிய பாருங்க. கூப்பிடுங்க அவளை. ஜானு, ஜானுமா. அப்பா வாங்கப்பா. வேலையா இருக்கா மக்களே? ஆமாப்பா, இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டிருக்கேன்னா அதனால தான் இங்க இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். உள்ள ரூம்ல இருக்க வேண்டியது தானம்மா. ஏன் இங்கே வந்திருக்க? நல்ல ஏசி போட்டு குழு குழுன்னு இருந்து ஒர்க் பண்ண வேண்டியது தானே. எவ்வளோ நேரம் தான் ஏசி ரூமுக்குள்ளே இருக்குதுப்பா. ஒரு மாதிரி மூச்சு முட்டால இருந்துச்சு. சரி கொஞ்ச நேரம் கார்டனில் இருக்கலாமேன்னு வந்தேன். இங்கே தணலாக தான் இருக்குது, நல்லா காற்று அடிக்குதா, அதான் சரின்ட்டு இங்கே இருக்கேன். ஜானு, நீ வேலையா இருக்கேன்னா அப்பா அப்புறமா வரட்டா? இல்லைப்பா சொல்லுங்க, இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கேன். அவகிட்ட விஷயத்த கேட்கறத விட்டுட்டு அப்புறம் வரட்டா, நாளைக்கு வரட்டான்ட்டு கேளுங்க. ஜானு, நான் கேட்குவேன். ஆனால் நீ அப்பா மேலே கோவப்படக்கூடாது, சரியா? அப்பா நான் உங்கள் மேலே என்னைக்கு கோவப்பட்டிருக்கேன்னு சொல்லுங்க. நீங்கள் எதுனாலும் கேளுங்கப்பா. ஜானு, உன்னை கேட்காம நாங்கள் இன்னைக்கு தரகரை வர சொல்லியிருக்கோம். உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஜானு. அப்பா என்னப்பா சொல்கிறீங்க? இதை விட்டு நீங்கள் எதுனாலும் கேளுங்க, நான் பண்ணுவேப்பா. இன்னும் எவ்வளோ நாள் தாம்மா இப்படியே இருப்ப நீ? உனக்கு ஒரு நல்லது நடத்தி பார்க்கணுன்னு எங்களுக்கு ஆசை இருக்காதா? அதனால தான் உன்னையே கேட்காம நாங்கள் தரகரை வர சொன்னோம். ஆனால் அவர் வர்றதுக்கு முன்னாடி வாங்கிட்டு ஒரு வாட்டி பேசிடலாம். உனக்கு தெரியாமல் எதுவும் பண்ண வேணாம்னு நினச்ச மக்களே. அதனால தான் உங்கள்கிட்ட வந்து கேட்கும். எங்கள் 2 பேருக்கும் இதை விட்டால் வேற என்னமோ உங்கள்கிட்ட கேட்க வேண்டியது இருக்கு. அப்பா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கப்பா. எனக்கு கல்யாணம் எதுவும் வேண்டாம். எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே இல்லைப்பா. தயவு செஞ்சு என்னை இந்த ஒரு விஷயம் மட்டும் கேட்காதீங்க. வேற எதுனாலும் கேளுங்கப்பா. நான் இங்கே இருக்கிறது உங்களுக்கு பாரமாக இருந்துச்சுன்னா அதை கூட சொல்லிடுங்க. நான் எங்கேயாச்சும் போயிடுவேன். மக்களே, ஏம்மா இப்படியெல்லாம் பேசுக? உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு நினச்சது எங்க தப்பா? ஏங்க நீங்கள் சும்மா இருங்க, நான் அவகிட்ட பேசிக்கிட்டுறேன். ஏடி என்னடி நினச்சிட்டு இருக்கேன் நீ உன் மனசில்? உமா சும்மா இரு உமா. அவளே வருத்தத்தில் இருக்காளா? எதுக்கு இப்போ நீ அவகிட்ட கோவப்பட்டுட்டு இருக்க? ஏங்க நீங்க சும்மா இருங்க, நான் பார்த்துக்கிட்டேன். நானும் பார்த்துட்டே இருக்கேன். போன 2 வருஷமா இப்படிதான் மூஞ்சியே தொங்க வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. நடந்ததே நினைச்சிட்டு இருந்தேன்னா எப்படி? உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு எங்க 2 பேருக்கு ஆசை இருக்காதுன்னா? உங்க அப்பா எவ்வளவு வருத்தப்படுறாரு தெரியுமா நீ இப்படி இருக்கதை பார்த்துட்டு? நாங்க இனி எவ்வளவு நாள் தான் உன்னை பார்த்துட்டு இருக்க முடியும்? எங்களுக்கு அப்புறம் உனக்குன்னு ஒரு துணை வேண்டாமா? அது மட்டும் கிடையாது, உனக்கு தங்கச்சி இருக்கா. அவ காலேஜ் படிப்பை முடிக்க போறா. அவ படிப்பை முடிச்சதும் அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். நீ இப்படி இருந்தன்னா அவளுக்கு ஒரு வாழ்க்கையை நாங்க அமைச்சு கொடுக்க வேண்டாமா?
அம்மா நீ தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைமா, அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் இப்படி இருக்கிறதுனால அவளுக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்காதுனால இல்லைம்மா. ஜானு நீ ஏன் பொறுமையை சோதிக்கிற? இப்போ வரைக்கும் நான் உன்னை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசினது கிடையாது, எங்களையும் நீ கஷ்டப்படுத்துனது கிடையாது. ஆனால் இந்த ஒரு விஷயத்த நீ எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துக்க பார்த்துக்க. அம்மா நடந்தது எதையுமே என்னால் மறக்க முடியலம்மா. எப்படிம்மா நான் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போதுக்கு? ஜானு, எங்க 2 பேருக்கும் அது புரியுது. அது உன் தப்பு கிடையாது இல்லம்மா. எதுக்கு நீ இப்போ இப்படி இது பண்ணிட்டு இருக்க, ஃபீல் பண்ணிட்டு இருக்க? ஒரு கல்யாணம் பண்ணேன்னா தானா அதெல்லாம் மறந்துடுவ. இல்லைப்பா, என் இடத்துல இருந்து பார்த்தாதான் அதெல்லாம் உங்களுக்கு புரியும். ஏங்க வாங்க போவோம். இவகிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. நம்ம வருத்தப்படாத இவ வாழ்க்கை பூரா நம்ம கூடவே இருந்து பார்த்துட்டே இருக்கட்டுங்க. அவளுக்கு அதுதானே வேணும். அவள் பிடிவாதக்காரிங்க. அவளுக்கு பிடிச்சது தான் அவள் நடக்கணும்னு நினைக்குவா. போவோம் வாங்க. ஏமாடி ஜானு, நீ உனக்கு பிடிச்ச மாதிரியே இருமா. உனக்கு ஒரு நல்லது நடந்து பார்க்கணுன்னு நாங்கள் ஆசைப்பட்டோம் பார்த்தியா, அது எங்கள் தப்பு தான். நீ உனக்கு பிடிச்ச மாதிரியே இரு. நடந்ததையே நினச்சிக்கிட்டு நீ இருந்துக்க. எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உமா அப்படியெல்லாம் பேசாத உமா, அவளுக்கு வருத்தமா இருக்கும்ல. ஏங்க நான் இப்படி பேசினா உங்கள் பொண்ணுக்கு வருத்தமாக இருக்குமோ? நம்ம 2 பேரும் கஷ்டப்பட்டது அவள் கண்ணுக்கு தெரியலல்ல. மணி நம்ம எதுக்கு அப்படி நினைக்கணும்? நம்ம போவோம் வாங்கங்க. விட்டு பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவள் இப்படியே இருந்துட்டு போட்டோம். இந்த வீட்டிலே இருந்துக்கம்மா. உனக்கு எவ்வளோ நாள் இருக்கணுமோ இருந்துக்கலாம். இது உன் வீடு தானே. நாங்கள் ஒரு வாரமாக இருந்துட்டு போகிறோம். உங்கள்கிட்ட இனிமேல் நாங்கள் எதுவும் கேட்க மாட்டோம், சரியா? உமா பேசாம இருமா. இங்க வாங்க போவோம். எப்பா கடவுளே என்னை இப்படி சோதிக்கிற. இப்போ நான் எனக்காண்டி இருக்கிறதுக்கா எங்கள் அம்மா அப்பாக்காண்டி கல்யாணம் பண்ணிக்கிறதான்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒரு நல்ல முடிவை நீ தான் காட்டணும்.